ஸோ இந்த வீடியோட கன்டினியூஷன் பார்க்கலாம். இதெல்லாம் நிறுத்தலாம். என்கிராம் ரேஞ்ச். ஸோ வேர்ட் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த என்கிராம் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சப்போஸ் 2 என்கிராம் ரேஞ்ச் 2 ரெண்டு வேர்டாக மேப் பண்ணிக்க போகிறோம். 3 இருந்ததுன்னா 3 மேப் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்க ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபீச்சர்ஸ். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 10,000 ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் இருக்க ஒரு 100 ரெக்கார்டை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி தான். சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு 5,000 ஃபீச்சர்ஸ்ன்றது வந்து வேர்ட்ஸ் தான். 5,000 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து எனக்கு இதில் டாப் 1000 வேர்ட்ஸ் வச்சு மட்டும் டாப் 1000 ஃபீச்சர்ஸ் வச்சு மட்டும் எனக்கு இந்த மாடலை ட்ரெயின் பண்ணு அப்படின்றது தான் வந்து இதை மாடலை ட்ரெயின் பண்ணு அப்படின்றது தான் வந்துட்டு இந்த மேக்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு MinDFன்றது மினிமம் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதில் வந்து மினிமம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு சம்மரியில் வந்துட்டு ஐ ஹாவ் அ knee pain. The knee is so sore. It is unbearable. ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இதில் எந்த வேர்ட்ஸ்லாம் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்குறதா வந்துட்டு இந்த MinDF. இங்கே 2ன்னு கொடுக்கறதுனால இந்த நீன்றதை மட்டும் அது எடுத்துக்கும், மற்ற வேர்ட்ஸ் அது விட்டுடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறக்கு ஒரு இதுக்கு வந்துட்டு சுச்சுவேஷனுக்கு வந்து MinDF யூஸ் பண்ணலாம். அதுபோல் MaxDF. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சில வேர்ட்ஸை அன்னெசரி வேர்ட்ஸ் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா MaxDF யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MaxDF வந்துட்டு 0.0119 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 0.90 கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியை மீட் பண்ணுற எல்லா வேர்ட்ஸையுமே வந்து நீ வந்து ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்மக்கிட்ட மீதி இருக்கிற 0.90 மேட்ச் ஆன எல்லா வேர்ட்ஸுமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் நம்ம வந்து என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேக் ஆஃப் வேர்ட்ஸில் ஸ்டில் வந்து நான் வொக்காபுலரி, அதாவது நான் வொக்காபுலரி வேர்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன என்கோட் பண்ணுறதுன்றது இன்னும் அதுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் நீன்ற இடத்துல நான் வந்து எல்போன்னு கொடுத்தேன்னா அதுக்கு வந்து இது எப்படி என்கோட் பண்ணணுன்றது ஸ்டில் அதுக்கு தெரியாது. ஸோ அது இன்னும் ஒரு ட்ராபேக் தான். நெக்ஸ்ட்டு வந்து செமான்டிக் மீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 2 வார்த்தைகளுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே இதில் வந்து ப்ராப்பராக இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே 0s and 1s இந்த மாதிரி பெரிய மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுனால ஓவர் ஃபிட்டிங் ஆகிடும். ஓவர் ஃபிட்டிங்கிறது வந்து ஸோ இதெல்லாம் நீ ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஓவர் ஃபிட்டிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஒன் ஹாட் என்கோடிங் பார்த்தோம். அடுத்து வந்துட்டு பவ் விச் இஸ் பேக் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டிஎஃப் ஐடிஎஃப். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ ஒன் ஹாட் என்கோடிங்கில் வந்துட்டு அந்த வேர்டு வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்தோம். விச் we used to represent by 0s and 1s.
பேக் ஆஃப் வேர்ட்ஸில் நம்ம வந்துட்டு இப்போது ஒரு சென்டென்ஸில் அந்த வேர்டு வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத அந்த மாதிரி என்கோட் பண்ணோம். ஸோ இப்போ டிஎஃப்ஐடிஎஃப்பில் முக்கியமான வேர்ட்ஸ் அந்த 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 சென்டென்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து டிஎஃப்ஐடிஎஃப். டிஎஃப்ஐடிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டேர்ம் ஃப்ரீக்வன்சி. டிஎஃப்ன்றோட ஃபுல் ஃபார்ம் வந்து டேர்ம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் appeared in the document, that word appeared in the document, and total number of words. For example, இப்போ total number of words வந்துட்டு ஒரு 10 இருக்குது அப்படின்னா அந்த 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 பர்டிகுலர் வேர்ட் அந்த டாக்குமெண்ட்டில் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்போ அந்த ரெண்டு முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி IDF. ஸோ இப்போ இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா மட்டும் பார்ப்போம். டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு இப்போ ஒரு பேராகிராஃபில் அந்த டாக்குமெண்ட் வந்து எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு and total number of documents, total number of sentence, total number of documents in corpus, in paragraph. ஸோ ஒரு வேர்டு வந்து எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு அந்த டாக்குமெண்ட்டில், ஓகே, அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் சென்டென்சஸ் இன் தட் கார்பஸ். ஸோ இன்வர்ஸ் அப்படின்றது வந்து அப்படியே உல்ட்டா, இதை வந்து உல்ட்டாவாக போடுறது தான் வந்துட்டு இன்வர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து லாக் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் லாக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ரொம்ப டிராஸ்டிக்காக குறையாமல் ரொம்ப டிராஸ்டிக்காக ஏறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து லாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதன் மூலிமா நம்ம இந்த ப்ரீவியஸ் என்கோடிங்கோட ட்ராபேக்ஸ் வந்து இதில் வந்து மிட்டிகேட்ஸ் ஆகுது. ஸோ ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம், அதாவது 0s and 1s அப்படின்றது வந்துட்டு இதில் இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இதில் சால்வ் ஆகுது. ஏன்னா லாக் படி நம்ம வந்து சில வேல்யூஸ் வந்து எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் நம்ம வந்து சில வேல்யூஸ் வந்து எடுத்துகிட்டு வரோம். அண்ட் பட் ஸ்டில் இதுக்கு வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது செமான்டிக் ரிலேஷன்ஷிப், நான் வெக்காபுலரி ட்ராபேக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ நான் வெக்காபுலரி, அதாவது ஏதாவது புதுசாக ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வந்தோம்னா அதுக்கு எப்படி என்கோட் பண்ணுன்றது தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு we are going into deep learning. ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்டில் கிடையாது. இந்த ப்ராஜெக்டில் வெறும் NLP மட்டும்தான். NLPன்றது வந்து பேசிக்காக ஒன்றுமே இல்லை. நம்ம டேட்டா ப்ரீப்ராசஸிங், க்ளீனிங் அண்ட் என்கோடிங், இந்த 3 தான் வந்துட்டு NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இதை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே பண்ண அந்த ப்ராஜெக்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாடல்ஸ், அந்த மாதிரி மாடல்ஸ் வச்சு நீ இதை வந்து நீ பண்ண போகிற, கேட்டகரைஸ் பண்ண போகிற, கிளாஸிஃபை பண்ண போகிற. இதில் 2 காலம் மட்டும் தான் எடுத்துக்க போகிற. ஒன்று வந்து ப்ரீஃப் சம்மரி, இன்னொன்று வந்துட்டு அந்த டார்கெட் சோர்ஸ், அந்த டிசீஸ் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு காலம், ஃபஸ்ட்டு காலம். ஓகேயா. ஸோ இந்த ப்ரீஃப் சம்மரின்ற ஒரு காலத்தை தான் நீ வந்துட்டு இந்த ஸ்டாப் வேர்ட்ஸு, பங்க்சுவேஷன் இதெல்லாம் வந்து நீ ரிமூவ் பண்ண போகிற. ஸோ 7 days பிளான், 7 days முடிக்க பிளான் பண்ண. இன்றைக்கி என்ன டே? Thursday. ஸோ Thursday, Friday, Saturday, Sunday, Monday, Tuesday, Wednesday, 7 நாளில் 7 days முடிச்சிடு. Wednesday, அடுத்த Wednesday you should have finished this project. ஓகே, நீ வைவாக்கு ரெடியாக இருக்கணும். இந்த சாட்டர்டே சண்டே நீ புக் பண்ணாமல் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டேவே புக் பண்ணிவிடு வைவாக்கு. அண்ட் வெட்னஸ்டே டார்கெட் வெய்யி. வெட்னஸ்டே முடிச்சுட்டு
ஃபைனல் ப்ராஜெக்ட்கான ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து சாட்டர்டே சண்டே வந்து உட்காரணும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்து உட்காரோம். ஓகே, going to stop this video. Hope எனக்கு புரிஞ்சிருக்கு. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அங்கங்கே கொஞ்சம் வேகாக தான் இருந்தது எனக்கே. பட் ஸ்டில் தியரட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் தான். டீப் லேர்னிங்க்கு இன்னும் நல்லாவே இருக்கும் போல். ஸோ இந்த பேஸ் நம்ம கற்றுக்கிட்டோன்னா டீப் லேர்னிங்க்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கஷ்டப்பட்டு வேகாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸில் இது பண்ணிக்கோ. க்ளாடை யூஸ் பண்ணு. க்ளாடை வந்துட்டு அதுவே எல்லா கோடும் கொடுக்குறா போல் யூஸ் பண்ணாத. அது உன்னை கைட் பண்ணுறா போல் நீ யூஸ் பண்ணிக்கோ. அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணினா நீ ஈஸியாக சீக்கிரமாக ப்ராஜெக்டை முடிக்கலாம். பேரலி வைவாக்கும் ரெடி பண்ணு. ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வைவாக்கும் ரெடி பண்ணு. ஓகே, பாய்.